अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे। अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधितं इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्ददे। श्री गुरुभ्यो नमः। हरि ओम। सदाशिवसमारंभां शंकराचार्य मध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। उकारस्वन्धकारो वै ऋकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वात् गुरुरित्यभिधीयते। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्तिः शान्तिः शान्तिः। ॐ भूमिष्ठापि न यात्र भूस्त्रिवतोऽप्युच्चैरतस्तापि या बद्धा भुवि मुक्तिदास्युरमृतं यस्यामृता जन्तवः। या नित्यं त्रिजगत्पवित्रतटिनी तीरे सुरैः सेव्यते सा काशी त्रिपुरारिराजनगरी पायादपायाज्जगत्। पित्रस्तपापां त्रिदशैर्दुरापां गङ्गासदापां भवपाशशापां शिवा विमुक्ताम् अमृतैकशुक्तिं मुक्ता विमुक्तां न परित्यजति। क्षेत्रं पवित्रं हि यथा विमुक्तं नान्यत्तथा यच्छ्रुतिभिः प्रयुक्तं न धर्मशास्त्रैर्न च तैः पुराणैः तस्मात् शरण्यं हि सदा विमुक्तं नाविमुक्तसमं क्षेत्रं नाविमुक्तसमागतिः नाविमुक्तसमं लिङ्गं सत्यं सत्यं पुनः पुनः। न गायत्री समो मन्त्रो न काशी सदृशी पुरी न विश्वेशसमं लिङ्गं सत्यं सत्यं पुनः पुनः। अविमुक्तं परित्यज्य योऽन्यत्र कुरुते रतिं मुक्तिं करतलान् मुक्त्वा सोऽन्यां सिद्धिं गवेषयेत्। பரமேஸ்வரன் பாலரூபமாக விஸ்வானருக்கு முன்னாடி தோன்றி அனுகிரகம் பண்றார். அப்போ விஸ்வானரர் பரமேஸ்வரனை ஸ்தோத்திரம் பண்றாருன்னு பார்த்தோம். பகவானுடைய ஸ்வரூபத்தை அத்வைதபரமான பிரம்மஸ்வரூபமாகவும் அதே பிரம்மஸ்வரூபமானது இங்க ருத்ரஸ்வரூபமாக பரமேஸ்வரனாக ஆவிர்வவிச்சு வந்திருக்கு அப்படின்னு பரம்பிரம்மஸ்வரூபத்தையும் தத்துவத்தையும் சகுண பிரம்மமாகிய பரமேஸ்வரனுடைய சுரூபத்தையும் ஒன்னாக இங்க ஸ்தோத்திரம் பண்றார். எப்பவுமே அஷ்டோத்திரங்களோ சகஸ்ரநாம ஸ்தோத்திரங்களோ எடுக்கும் பொழுது ரெண்டு விதமாகவும் அங்க சொல்லும். அஷ்டோத்திர நாமாக்கள்ல பரபிரம்மஸ்வரூபமாக நாமா, அதே சமயத்துல சகுண பிரம்மமாக ஈஸ்வரனாக ஒரு நாமாவும் மாத்தி மாத்தி வர்றதை நம்ம பார்க்கிறோம். விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை எடுத்தாலும் அங்க விஸ்வம் அப்படின்னு சொல்லும் பொழுது சகுணம், விஷ்ணு சகுணம், வஷட்காரஹா சகுணம் அப்படியே சொல்லின்னு போயிட்டு பூத பிருத்து பூத பாவனஹா பூதாத்மா பரமாத்மா முக்தானாம் பரமாகதி அப்படின்லாம் சொல்லும் பொழுது அங்க என்ன ஆயிடுறது, நிர்குண பிரம்மத்தை சொல்றது. அப்படி மாத்தி மாத்தி தான் சகுண நிர்குணங்களை மாத்தி மாத்தி சொல்லிட்டு வர்றதுதான் அஷ்டோத்திரம் சஹஸ்ரநாமங்கள். இதுல மகாவிஷ்ணுவுக்கு சொல்லும் பொழுது அங்க சமயத்துல அவதார பரமாகவும் அந்த நாமங்கள் வரும். அவதாரங்கள்
அவருடைய வாசுதேவகா. அதுக்கு நம்ம 2-3 விதமா அர்த்தம் பண்ணலாம். வாசுதேவகான்னு சொல்லும் பொழுது வசுதேவஸ்யாபத்தியம் புமான்னு சொல்லி அவதாரமாக அங்க வசுதேவ புத்திரனாக வந்தார் வாசுதேவர் அப்படின்னு சொல்லலாம். என்ன ஆனா வாசுதேவகான்னு சொல்லும் பொழுது வசதி அஸ்மின்னு அங்க எல்லா ஜந்துக்கள் தேவர்கள் எல்லாம் எந்த ஸ்வரூபத்துல வசிச்சுன்னு இருக்கோ அந்த ஸ்வரூபம்னு அங்க அர்த்தம் பண்ணலாம். அப்போ சகுணமாக சொல்லப்படுறது. அதனுடைய எப்படி அது இருக்குன்னு ஆதாரபூதமாக பரம்பிரம்மன் தான் அது, பரமாத்மா தான் அதுன்னு சொல்லும் பொழுது நிர்குண ரூபத்தையும் சொல்றதுன்னு இப்படி ஒரு அஷ்டோத்திரத்தை சொன்னாலும் சரி, சஹஸ்ரநாமத்தை சொன்னாலும் சரி, அங்க சகுண பிரம்மத்தையும் நிர்குண பிரம்மத்தையும் சேர்த்து தான் சொல்லிட்டு வரும். அதே மாதிரிதான் இங்க ஸ்லோகம் பண்ணும்பொழுது ஏகம் பிரம்மைவ அத்விதீயம் சமஸ்தம் நேக நானாஸ்தி அப்படின்லாம் சொல்லி எப்படி ரஜ்ஜௌ சர்ப்பகா சுக்திகாயாம் ரூபியம் எல்லாம் பிரம்ம வஸ்துவாகவே சொல்லிட்டு வந்து அதே மாதிரி அப்புறம் சகுணமாக புஷ்பே கந்தகா துக்த மத்தியே சர்ப்பிகி பிறகின் தீனன் பாலின் படினை போல் நிறைய நின்றுளான் அப்படின்னு சொல்லப்பட்டு பின்னாடி திருப்பியும் நவேதா சாட்சாத் ஈஷா விஷ்ணு விதாதா அகிலஸ்ய யோகீந்திராக இந்திரமுக்கியாகான்னு யாராலும் அறியப்படாத ஒரு ஸ்வரூபம். என்ன எந்த ஸ்வரூபத்தை அறிஞ்சிக்கிறதுக்காக தேவர்கள் எல்லாரும் பிரயத்தனப்படுறாளோ அப்பேற்பட்ட ஸ்வரூபம் ஈஸ்வரனுடைய ஸ்வரூபம்னு இத்தம்பூதா அப்படி ஈஸ்வரா துவம் திரிலோக்கியாக சர்வான் காமான் பூரையேன்னு அப்படி இருக்கிற பரம்பிரம்ம வஸ்துவானது எல்லா விதமான காமனங்களையும் பூர்த்தி பண்ணக்கூடிய ஈஸ்வரனாக சகுணமாக நீயே இருக்க அப்படின்னு பண்ற ஸ்தோத்திரம் ரொம்ப உத்தமமாக சகுண நிர்குணங்களை சேர்த்து ஒரு ஒரு பரம அற்புதமான ஒரு ஸ்லோகம் இங்க சொல்லப்பட்டது. தொத்த சர்வம் தொம்பி சர்வம், ஒன்னில் எல்லாம் நீயே எல்லாம்னு. அதாவது ஈஸ்வரன் மயி சர்வாணி பூதானி தேஷு நாமே அவஸ்திதகான்லாம் கீதையில சொல்ற. பரமேஸ்வரனாக நானே எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கேன், எல்லாம் எனக்குள்ளே அப்படின்றத அங்கேயும் சொல்றார். ஸ்ரீ பகவான் அங்க கீதா சாஸ்திரத்துல அதை சொல்றார். அப்ப இங்கேயும் அதே மாதிரி சொல்லி கௌரீஷா தொஞ்ச நக்னஹா அதிசாந்தா தொம்பை விருத்தா தொம்யுவா தொஞ்ச பாலஹா தத்துவம் எத்கிஞ்சித் நாஸ்தி அத்தஹா தொம் நதஹாஸ்மி அப்படின்னு சொல்லி எல்லாம் ஒன்ன தவிர வேற எதுவுமே இங்க கிடையாது. நீயே விருத்தன், நீயே பாலன், நீயே உள்ள இருக்கிறவன், நீயே வெளியில இருக்கிறவன், நீயே கௌரீஷன். இப்படி பரமேஸ்வரனை ஸ்தோத்திரம் பண்ணி நமஸ்காரம் பண்றாராம். ஸ்துத்வா இதி பூமௌ நிபபாத விப்ரஹா, பூமியில விழுந்து நமஸ்காரம் பண்றார். சதண்டவத்யவதி அதீவ ஹிருஷ்டா, பரம சந்தோஷத்தை அடைஞ்சு தண்டவத் பிரணாமம் பண்றார். கட்டை மாதிரி தன்னை கீழே போட்டுறார் பரமேஸ்வரனுக்கு முன்னாடி. தாவத் சபாலோ அகில விருத்த விருத்தா ரோவாச்ச பூதேவ வரம் ரிணீஹி. உடனே அந்த பாலரூபத்துல இருக்கிற பரமேஸ்வரன் சொல்றார், உனக்கு வேண்டிய வரனை நீ கேள். தத உத்தாய கிருஷ்டாத்மா முனிஹி விஸ்வானரக்தி பிரத்யப்ரவீது கிமஜ்ஞாதம் சர்வஜ்ஞஸ்ய தவ பிரபோ. என்ன போய் வரம் கேட்க சொல்றேன், உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் உண்டா? அதனால நான் என்னத்தை இங்க வரம் கேட்க வேண்டியிருக்கு? சர்வாந்தராத்மா பகவான் சர்வ பிரதோ பவான் யாஞ்சாம் பிரதிநியும் தேமாம் கிமீஷோ தைன்யகாரிணீம். எல்லாருக்கும் அந்தராத்மாவாக எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கிற உங்ககிட்ட என்னத்தை நான் கேட்கறது? எல்லா தீனருக்கு தைன்யத்தை உடையவனாக தீனரக்ஷகனாக இருக்கிற உங்கள்கிட்ட நான் என்னத்தை யாச்சிக்க முடியும்? உங்களுக்கு எல்லாம் தெரியும். இதி ஸ்ருத்வா வசஸ்தஸ்ய தேவோ விஸ்வானரஸ்ய சுச்சே சுதிவிரதஸ்யாசு சுச்சிஸ்மித்வா பிரவீத் சிசுஹு. உடனே சுச்சிஸ்மிதியை சுச்சிஸ்மிதா பார்த்து சொல்றாராம் பரமேஸ்வரன். சிசுவாக இருக்கக்கூடிய அந்த பாலன் பால உவாச்ச त्वया सुचे शुचिस्मत्यां योऽभिलाषः कृतो हृदि अचिरेणैव कालेन स भविष्यति असंशयः. அதனால சுச்சிஸ்மிதையோட அபிலாஷை துவயா சுச்சே,
அதனால சுத்தமானவராகிய அந்த விஸ்வானரர்கிட்ட சுச்சிஸ்மிதையினுடைய வாக்கியம் என்ன இருந்ததோ, அவள் ஆசை இருந்ததோ அது பூரிதமாகும்னு சொல்றாராம் பரமேஸ்வரன். அச்சிரேனைவ காலேன பவிஷ்யதி, ரொம்ப காலதாமதமாகாமல் சீக்கிரம் உனக்கு புத்திர பாக்கியம் உண்டாகும், நல்ல சந்தோஷத்தோட இருன்னு ஆசீர்வாதம் பண்றார். தவ புத்திரத்வம் ஏஷ்யாமி சுச்சிஸ்மத்யா மகாமதே, நானே உன்னுடைய புத்திரனாகவும் தோன்றுவேன்றத இன்டைரக்டா சொல்றார். யாதோ கிருஹபதி நாம்னா சுச்சி சர்வாமரக்ரியா, கிருஹபதிங்கிற பேர்ல புத்திரனாக உனக்கு அனுகிரகம் ஏற்படும் அப்படின்னு இங்க பரமேஸ்வரன் அனுகிரகிக்கிறார். பேர் முதற்கொண்டு முதல்ல ஆசீர்வாதம் பண்றார். உனக்கு இந்த மாதிரி உன்னுடைய மனசுல சுச்சிஸ்மிதையால ஏற்படுத்திய இந்த ஒரு வாஞ்சை பூர்த்தி அடையும். என்ன நீயா ஆசைப்படல, உன்னுடைய பத்தினியால உனக்கு இது தோன்றி இருக்கு. அதனால இந்த உன்னுடைய ஆசை பூர்த்தி அடையும். நானே உன்னுடைய புத்திரனாக சுச்சிஸ்மதி வயிற்றில நான் தோன்றுவேன். அதுக்கு கிரகபதி என்ற பெயர் வழங்கும். அந்த குழந்தைக்கு கியாத்தகா கிரகபதிர் நாம்னா சுச்சிஹி சர்வா அமரப்பிரியா, எல்லா தேவதைகளுக்கும் பிரியமாக இருக்கக்கூடிய ஒரு தேவதையாக விளங்கக்கூடியவனாக அந்த கிரகபதிங்கிற புத்திரன் விளங்குவான்னு பரமேஸ்வரன் அனுகிரகம் பண்றார். அதுதான் அக்னியாக தானே ஆவிர்வவிக்க போறேன் அப்படின்னு அங்க சொல்றார். அபிலாஷாஷ்டகம் புண்ணியம் ஸ்தோத்திரமே தத்வயா ஈரிதம் அப்தம் திரிகால பட்டனாத் காமதம் சிவசந்நிதௌ. இந்த அபிலாஷாஷ்டகம்னு நீ பண்ணியிருக்கிற இந்த ஸ்தோத்திரம் இருக்கே, அது ரொம்ப புண்ணியமான ஸ்தோத்திரம். அது வருஷத்துல 3 காலம் சிவசந்நிதியில பாடம் பண்ணால் இந்த ஸ்தோத்திரத்தை சொல்லிண்டே வந்தா இஷ்டங்கள் பூர்த்தியாகும். காமதம் ஏதஸ்தோத்திரஸ்ய பட்டனம் புத்திரபௌத்திர தனப்பிரதம் சர்வசாந்திகரம் சாபி சர்வ அபாப பரிநாசனம் சர்வாபத்து பரிநாசனம். ஏத ஸ்தோத்திரஸ்ய பட்டனம், இந்த ஸ்தோத்திரத்தினுடைய பட்டனம் பண்றதுனால புத்திர பௌத்திர தனப்பிரதம், புத்திரன் பௌத்திரன் தனம் எல்லாம் சித்திக்கும். சர்வசாந்திகரம், எல்லா விதமான சாந்தியும் உண்டாகும். 3 விதமான சாந்தி, தாபத்ரயம்னு சொல்லக்கூடியதாகிய அதியாத்மிகம், அதிபௌத்திகம், அதிதெய்வீகம்ன்ற 3 தாபங்களும், தேவதைகள்னால ஏற்படக்கூடிய கஷ்டம், பூதங்கள்னால சுத்தி இருக்கிற பிரகிருதிகள்னால ஏற்படக்கூடிய கஷ்டம், நம்மளாலேயே நமக்கு ஏற்படக்கூடிய துக்கங்கள், இது 3ம் சாந்தி அடையிறது. அதனால்தான் சாந்தி சாந்தி சாந்தின்னு 3 சாந்தி சொல்றோம் மந்திரங்கள் சொல்லும் பொழுது. அதிபௌத்திகம், அதிதெய்வீகம், அத்தியாத்மிகம்னு 3 தாபங்களும் சாந்தி அடையணும் அப்படின்னு அதை சர்வசாந்தின்னு 3 விதமான சாந்தி நம்ம சாந்தி பாடத்துல சொல்றோம். அப்படி இருக்கக்கூடிய எல்லா விதமான கஷ்டங்கள் இதனால சாந்தியாகுது. சர்வசாந்திகரம் சாப்பி சர்வ ஆபத் பரிநாசனம், எல்லா ஆபத்திலிருந்தும் இந்த அபிலாஷாஷ்டகம் காப்பாத்துறது. ஸ்வர்கா அபவர்க்க சம்பத்தி காரக நாத்திர சம்சயா காரகம். ஸ்வர்கா அபவர்க்க சம்பத்தி காரகம். ஸ்வர்க்கம் அபவர்க்கம்ன்ற மோட்சம் என்ன முதலான சம்பத்துகளை இது கொடுக்கிறது அப்படின்னு சொல்றார். அதுல ஒன்றும் சந்தேகம் வேண்டியதில்லை. என்ன அப்புறம் இன்னும் சொல்றார். பிராதருத்தாய சுஸ்நாதா லிங்கமபியர்ச்சிய சாம்பவம். சம்புனா பரமேஸ்வரன், பரமேஸ்வரனுடைய லிங்கத்தை அர்ச்சனை பண்ணணும். எப்படின்னா காத்தால எழுந்துட்டு நன்னா ஸ்நானத்தை பண்ணி லிங்கத்தை அபியர்ச்சனை பண்ணி
என்ன பண்ணணும்? வருஷம் ஜபன் நித்தியம் ஸ்தோத்திரம் அபுத்திர புத்திரபான் பவேத். ஒரு வருஷம் அந்த லிங்கத்துக்கு முன்னாடி உட்கார்ந்து பூஜா அபிஷேக பூஜா ஆராதனைகள்லாம் பண்ணி இந்த ஒரு வருஷம் ஜபம் பண்ணின்னு வந்தா புத்திரன் உற்பத்தி ஆவான். வைசாக்கே கார்த்திகே மாகே விசேஷ நியமயிது தஹா நியமைர் யுதஹா யஃப் படேத் ஸ்நான சமயே சலபேத் சகலம் பலம். வைசாக மாசமாக இருக்கலாம், கார்த்திகை மாசமாக இருக்கலாம், மாக மாசமாக இருக்கலாம். இது மூணு தான் ரொம்ப விசேஷமா ஸ்கந்த புராணத்துல சொல்லப்படுறது. வைசாக மாசம், கார்த்திகை மாசம், மாக மாசம். மாசி வைகாசி கார்த்திகை மாசி. இப்ப இந்த காலங்கள்ல பிரார்த்தனை பண்றது ரொம்ப விசேஷம். அப்படி பண்றதுனால வைசாகே கார்த்திகே மாகே விசேஷ நியமைர் யுதா, விசேஷமான நியமத்தோடு கூட யஹா பட்டேத் ஸ்நான சமய, ஸ்நானம் பண்ற காலங்கள். ஏன்னா இந்த ஸ்நானம் வைசாக மாசம், கார்த்திகை மாசம், மாக மாசத்துல பண்ற ஸ்நானம் புண்ணிய தீர்த்த ஸ்நானம். புண்ணிய தீர்த்தங்கள்ல இந்த மாசங்கள்ல ஸ்நானம் பண்ணணும்னு சொல்லியிருக்கு. காவேரி, கோதாவரி, யமுனா, கங்கா முதலான தீர்த்தங்கள்ல ஸ்நானம் பண்றது இந்த மாசங்கள்ல விசேஷம். அந்த மாதிரி பவித்திர ஸ்நானம் பண்ணும் பொழுது யார் இந்த ஸ்லோகம் அபிலாஷாஷ்டகத்தை சொல்றாளோ அவ எல்லா பலன்களையும் அடைவார்கள் அப்படின்னு சொல்றது. கார்த்திகஸ்ய து மாசஸ்ய பிரசாதாத் அகம் அவ்யயா. என்ன கார்த்திகை மாசத்துல இத அனுஷ்டிக்கிறதுனால என்ன பண்ண போறேன்? நான் அவ்யயமாக இருக்கக்கூடிய நான், எல்லா மாறுதலுக்கு அப்பால் பட்டதாகிய நான், தவ புத்திரத்வமேஷ்யாமி, உன்னுடைய புத்திரனான பிறப்பேன். மாற்றம் இல்லாதது மாற்றத்தை அடையிறது என்ன. அதனால பகவான் கீதையில சொல்லும் பொழுது அப்படிதான் சொல்றார். மாயாம், நான் என்னுடைய மாயைய நான் கையில வச்சுண்டு நான் சம்பவாமின்னு சொல்றார். அவதாரத்தை பத்தி சொல்லும் பொழுது பிரகிருதிம் ஸ்வாம் அதிஷ்டாய சம்பவாமி ஆத்ம மாயையா அப்படின்னு. மாயையினாலதான் தோற்றம். அதனாலதான் பரபிரம்மத்துக்கு பரிணாமி காரணம் கிடையாது, விவர்த்த காரணமாக தான் இந்த பிரம்ம வஸ்துவானது ஜெகத்தாக, ஈஸ்வரனாக, ஜீவாத்மாக்களாக தோன்றுகிறது. அதுதான் இங்க அவ்யயா புத்திரத்வமேஷ்யாமி. அவ்யயம்னா மாற்றமில்லாத தன்மையுடையது. மாற்றமில்லாத தன்மை எப்படி புத்திரனாக மாறி வரும் அப்படின்னா மாயையினால வரும்னு அர்த்தம். அதனாலதான் வெறும்ன புத்திரத்வமேஷ்யாமின்னு ஈஸ்வரன் சொல்லிட முடியாது. சொன்னார்னா அவர் மாற்றத்தை அடைய போறாருன்னு அர்த்தம். ஆனா மாற்றத்துக்கு அப்பாற்பட்டவர்னால்தான் இங்க ரொம்ப ஸ்பஷ்டமாக புராணம் கார்த்திகஸ்ய து மாசஸ்ய பிரசாதாது அகம் அவ்யயா தவ புத்திரத்வமேஷ்யாமி. மாற்றம் இல்லாதவனாக இருந்தாலும் நான் உன்னுடைய புத்திரனாக தோன்றுவேன்னா மாயையினால. பிரகிருதிம் சுவாமி அஷ்டபிய சம்பவாமி ஆத்ம மாயையா, என்னுடைய மாயையினாலதான் உனக்கு நான் பிறக்கிறதாக தெரிவேன்னு அர்த்தம். யாது அந்யஹா தத் பட்டிஷ்யதி, யார் இத வேற யார் இத படிச்சாலும் அபிலாஷாஷ்டகமிதம் நதேயம் எஸ்ய கஸ்யசிது, என்ன யாராருக்கோ நீ கொடுத்துடாத. யாரு ஒழுங்காக இருக்காளோ அவ இந்த ஸ்லோகத்தை நியமமா இருக்கிறவா படிக்கும் பொழுது அவளுக்கும் புத்திரன் கிடைப்பான் அப்படின்னு அர்த்தம். கோபனீயம் பிரயத்னேன மகாவந்தியா பிரசூதி கிருது. இந்த ஸ்தோத்திரத்தை ரொம்ப ரகசியமா வச்சுக்கணும். யாருன்னா இது மகாவந்தியா பிரசூதி கிருது. ரொம்ப நாளைக்கு குழந்தை இல்லாதவாளுக்கு கூட பிரசூதி புத்திரன் ஏற்படுறதுக்கு இது காரணமாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு மருந்து. எல்லாம் லகுவா எடுத்துனா அதனுடைய சாநித்தியம் குறைஞ்சு போயிடும். காயத்ரி மந்திரத்தை காலிங் பெல்ல வச்சோம்னா அப்புறம் என்ன இருக்கு மகத்துவம்? அதனால அதுக்குன்னு ஒரு மகத்துவம் இருக்கணும். கூடமா இருக்கிறது கூடமா தான் இருக்கணும். இந்த மடாதிபதிகள் பழத்தை அப்படி போடுறா இப்படி, ஏன்னா அந்த ஸ்பெஷலா அதை ப்ரொடெக்ட் பண்ணி தான் வச்சுக்கணும் அவளோட சந்நிதிய. அப்பதான் அதுக்கான மகத்துவம் இருக்கும். எல்லாத்தையும் திறந்து இன்னைக்கு கர்ப்பகிரகத்து வரைக்கும் கொண்டு போய் அர்த்த மண்டபத்துக்குள்ள
பணத்தை கொடுத்தா சட்டையை போண்டு அவன் என்னத்தை சாப்பிட்டானோ எப்படி இருக்காளோ எல்லாரையும் விடுறான். என்ன அப்படி ஆயிடுத்து. இப்போ கோயில்களுக்குள்ள வந்து ஒரு சாநித்தியத்துக்கு இடம் இல்லாம எடுத்து சிவாச்சாரியார்களையும் ஒழுங்கா பாத்துக்கிறது இல்லை. என்ன யாரோ எப்படியோ இருக்கு, ஆகமம் தெரியாதவாள்லாம் காசு கம்மியா இருக்குன்னா அவன் கொண்டு போய் விட்டுற வேண்டியது. ஆனானப்பட்ட ஜம்புகேஸ்வரத்துல சுவாமி வந்து வீதி வரார், ஒழுங்கான மாலை கிடையாது, ஒரு நாதஸ்வரம் கிடையாது, டங்கு டங்குன்னு அடிச்சுட்டு எடுத்துன்னு போறான். இப்படி போயிடுது. இப்படி போயிட்டதுனால என்ன ஆயிட்டது, சாநித்தியம் குறைஞ்சு போயிடும் கோயில்கள்ல. சரியான ஆகம பிரகாரம் ஒழுங்கா பண்ணக்கூடிய சிவாச்சாரியார்களை வச்சு அதுக்கு என்ன நைவேத்தியம் தேவையோ அதை நைவேத்தியங்களை ஏற்பாடு பண்ணி நியமங்கள் வச்சுண்டு, கேரளாலாம் எப்படி நடக்கிறது அந்த மாதிரி பண்ணணும். சுவாமிக்கு தான் நடக்கக்கூடிய காரியக்கிரமங்களுக்கு தான் பிராதானியமே ஒழிய வர்றவன் எவ்வளவு காசு கொடுக்குறான், இவன் ஜாஸ்தி காசு கொடுத்தா பஞ்சாரத்தி காமிக்கிறதுன்னு வச்சுட்டு அவனை கொண்டு போய் சுவாமியே ஆலிங்கனம் பண்ண விட்டுறாங்க. அப்போ அதுக்கான ஒரு நியமத்தை ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனோடு அதை வச்சுக்கும் பொழுதுதான் அதுக்கு மதிப்பு. பிராமணன் வந்து மடியாச்சாரமா இருக்க திட்டுறானே ஒழிய அதோட இருந்தா தானே பிராமணனுக்கும் மற்றவனுக்கும், பிராமணன்றதுக்கான டெஃபினேஷனே அப்படித்தானே இருக்கு. அது இல்லைன்னா நீ என்ன பிராமணன்? அவன் திட்டுறாங்கிறதுக்காக நீயும் வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு ஆலிங்கனம் பண்ணிட்டு இருந்தேன்னா அப்போ உனக்கு தனித்தன்மை இல்லையா? அப்போ நீன்றதுக்கான ஐடென்டிட்டியே இல்லாம போயிடுத்து, முடிஞ்சு போயிடுத்து, அவ்வளவுதான். அதனால வந்து என்ன நியமம் இருக்கணுமோ நியமத்தை வச்சுட்டு இருந்தாதான் உன்னுடைய தன்மை. பாம்பு கொத்தினாதான் அது பாம்பு. ஒரு கதை ஒண்ணு உண்டு. ஒரு முனிவர் வந்து எல்லாரும் பாம்பு சொல்லித்தான் எல்லாரும் என்ன வந்து திட்டுறான், ஏன்னா என்கிட்ட விஷம் இருக்கு, நான் கொத்திடுறேன் கடிச்சிடுறேங்கிறதுக்காக எல்லாம் என்ன அடிக்க வரானுங்க, இல்லை வந்து ரொம்ப திட்டுறானுங்க, எனக்குன்னு ஒரு மரியாதை இல்லாம போச்சு அப்படின்னா. அது சொன்னாராம். அந்த முனிவர் சொன்னார், நீ இன்னும் அவளை கடிக்காம இரு, என்ன கடிக்காம இருந்தேன்னாலே இது போயிடும்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டார். பாம்பு படம் எடுக்கிறது கடிக்கிறது எல்லாத்தையும் விட்டுதான் அவன் வந்து சீண்ட ஆரம்பிச்சிட்டான். பயம் போயிடுத்து பாம்பு கிட்ட. குச்சியால் வந்து அடிச்சான், சும்மா தள்ளி விடுறான், சும்மா கையால பிடிச்சி சுத்தி தூக்கி போடுறான். இப்படி ஆக ஆரம்பிச்சுடுத்து. உடனே அடுத்த தடவை வந்தார் அந்த முனிவர். அந்த பக்கம் பார்த்தா பாம்பு ரொம்ப க்ஷீணிச்சு போய் அங்கங்க புண்ணோட கடந்துதான். இன்னது ஏன் இப்படி ஆயிட்டேன்னா, நீங்க சொன்னதுனால கடிக்கிறது நிறுத்தினேன், என்னை போட்டு அடி அடின்னு அடிச்சு நாசம் பண்றாங்க, துவம்சம் பண்றா எல்லாரும். உடனே சொன்னாராம், கடிக்கதான் வேண்டான்னு, படம் எடுக்காத பயமுத்தாதேன்னு சொல்லலை. என்ன அதை நீ பண்ண ஆரம்பிச்சாதான் கொஞ்சம் பயம் இருக்கும் அவனுக்கு, இல்லைன்னா அப்படிதான் எள்ளி நகையாட ஆரம்பிச்சிருவான். அதுக்கப்புறம் அது வந்து திருந்தி படம் எடுக்கிறது மட்டும் வச்சுன்றதுதான் திருப்பியும் அந்த கௌரவம் வந்துதான் பாம்புக்குன்னு கதை. அதுக்காக பாம்பு மாதிரி இருக்கணும்னு சொல்லல, அதுக்கான ஒரு தன்மை இருக்கும் பொழுதுதான் அது ரெக்கக்னைஸ் ஆகும். அப்படி இல்லாம வந்து அதை நம்ம வந்து ரொம்ப லகுவாக்கி விட்டுட்டோம்னா, தெரு கிடைக்கிற சாஃப்ட்வேர் ஒரு காலத்துல எஸ்ஏபிக்கு வந்து $350 $400 per hourன்னு ரேட் இருந்தது. சாஃப்ட்வேர் தெரிஞ்சவர்களுக்கு தெரியும். அப்புறம் என்னாச்சு, ஒரு காலத்துல அவன் அங்கங்கேருந்து இந்த டிப்பிக்கலி விசாகப்பட்டினம் ஸ்டீல் பிளான்ட் அது இதுன்னு போட்டுட்டு போய் எக்ஸ்பீரியன்ஸை காமிச்சு அவன் எஸ்ஏபி கத்துட்டு தெரு அங்கங்க கடை போட்டு சாஃப்ட்வேரையும் அதையும் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் என்ன, பைரேட்டட் சாஃப்ட்வேர். நான் சொல்றது ஒரு 20 வருஷம் முன்னாடி. இப்போ அதெல்லாம் முடியாது. அப்போ அது ரொம்ப லகுவா போயிடுத்து. அவன் ஈஸியா கத்துனா எல்லாரும் $50-70 ரேட்டு இப்போ இறங்கி வந்துடுத்து. ஏன்னா அது சந்தி சிரிச்சு போயிடுத்தோ இல்லையா. அந்த மாதிரி இந்த மாதிரி குஹ்யமான விஷயங்கள் குஹ்யமாக இருந்தாதான் அதுக்கு மதிப்பு. பெரியவான்னா அப்படிதான் இருக்கணும். அது மடத்துல இருக்கும் பொழுது அந்த நியமத்தோட அவளோட இது இருக்கும் பொழுதுதான் அதுக்கு மதிப்பே ஒழிய அவளும் நம்மள மாதிரி என்ன சாமான்யமா இருந்துட்டா அப்புறம் என்ன வித்தியாசம். கர்ப்பகிரகம். அதனாலதான் இப்போ ஒரு சிதம்பரம் மாதிரி ஒரு கோயில்களுக்கும் HRNCல வந்து போயிட்டு இருக்கு உள்ள, அதுக்கும் வித்தியாசம் நமக்கு சாட்சாத்தா தெரியறதே. எங்க வந்து நியமம் ஒழுங்காக பண்ணப்படுறதோ, எங்க அதுக்கான ஒரு இது ரட்சிக்கப்படுறதோ, அங்க இருக்கிற சாநித்தியம் அது இல்லாத இடத்துல இருக்காதுங்கிறது என்ன ரொம்ப பார்த்த உடனே நமக்கு தெரியும். அந்த சந்நிதிக்கு காரணம் அங்க பண்ணக்கூடிய ஜபங்கள், அங்க பண்ணக்கூடிய நியமங்கள், அதுதான். அதை நம்ம வந்து ப்ரொடெக்ட் பண்ணோம். அதை நம்ம வந்து பிரிச்சு விட்டுறக்கூடாது. இந்த சிதம்பரத்துக்கு சமமான க்ஷேத்திரங்கள் இன்னைக்கும் இருக்கு. திருவாரூர், ஸ்வேதாரண்யம், இந்த மாதிரி கோயில்கள்லாம் இருக்கு.
நான் எதையும் தனிப்பட்ட முறையில அட்டாக் பண்றதுக்காக சொல்ல, இருந்தாலும் இந்த கோயில்கள் எல்லாம் நியமங்கள் வந்து சிதம்பரம் அளவுக்கு இல்லைங்கிறது பிரத்யக்ஷம் தானே. நான் இது தியாகராஜா சன்னதியில காக்கி சட்டையை போட்டுட்டு உள்ள போய் நிக்கிறான். நானே பார்த்தேன் என் கண்ணால, உள்ள சுவாமி பக்கத்துல. அப்படி இருந்ததுன்னா அது என்ன, எங்க எது மேல பட்டானோ என்ன பண்ணானோ, சிகரெட் பிடிச்சிட்டு வந்தான். நம்ம அந்த ஆளு பர்டிகுலர் ஆளை சொல்லல, பொதுவா சொல்றேன். ஒரு சாநித்தியமாக இருக்கிற இடங்கள்லன்னு ஒரு நியமம் இருக்கணும் இல்லையோ. எல்லாரும் போய் எப்படி வேணா இருக்கலாம்னு ஆயிடுச்சுன்னா அப்போ அந்த இடத்தினுடைய சாநித்தியம் குறைஞ்சுதானே போகிறது. அது மாதிரி இங்க கோபனீயத்துவம் முக்கியம் அப்படிங்கிறதுக்கு சொல்ல வந்தேன் அதை. அந்த அந்த மந்திரங்கள், இந்த அபிலாஷாஷ்டகம் உனக்கு எல்லாருக்கும் பலன் கொடுக்கணும்னா அதை யாரு எப்போ எப்படி உபயோகப்படுத்தணுமோ அப்படி பண்றதுன்னு வச்சுக்கணும் அப்படின்றதுதான் இங்க சொல்றது. அப்பதான் அது பலனை கொடுக்கும். இல்லைன்னா அது இப்போ பிரயோஜனம் இல்லாம போயிடும். நமக்கு வந்து இந்த அபிலாஷாஷ்டகம் பலன் கொடுக்கணுங்கிறதான உலகத்துக்கு நல்லது. அப்போ அந்த நியமத்தோட அது இருக்கணும். அந்த மாதிரி பிராமணன் வந்து அவன் பண்ற யாகங்கள் நம்ம உலகத்துக்கு நன்மை பயக்கணும்ன்ற ஒரு இன்டென்ஷன் இருந்ததுன்னா அவனை மாதிரி இருக்க விட்டுறணும். அவனுக்கான நியமத்தோட அவனை வாழ விடணும். அதுல போய் உள்ள குறைஞ்சிட்டு இருந்தோம்னா அப்ப அது நீ என்ன பலன் எதிர்பார்க்கறியோ அது கிடைக்காது. எவனுக்கு இந்த பலன்லாம் தேவையில்லைன்ற நாஸ்திகன் அதெல்லாம் பண்ணதான் ரெடியா இருப்பான். அவனுக்கு அதை பத்தி என்ன இருக்கு. பட் ஆஸ்திகாலா இருக்கவா இவன் நாத்தியம் சொல்றதை கேட்டுட்டு போகக்கூடாது. அவன் நம்ம வந்து அந்த நியமத்தை அவ அனுஷ்டிக்கிறதுக்கு சகாயம் பண்ணணுமே ஒழிய அதுக்கு இடைஞ்சல் பண்றவாளை போய் சப்போர்ட் பண்ணிட்டு எல்லாம் ஒண்ணுதான், எல்லாம் சமம். எல்லாம் சமம்னா சொரூபத்தகா எல்லாம் சமம் தான். பட் அதுக்காக ஒரு டாக்டருக்கும் ஒரு என்ஜினியரும் ஒரு அஸ்ட்ரோநாட்டும் ஒன்னாயிட முடியாது. அவனுடைய நியமத்தை பொறுத்த வரைக்கும் இவன் எப்படி இருக்கணுமோ இவன் இப்படிதான் இருந்து ஆகணும். ஒரு டாக்டர் இத்தனை பேரை ட்ரீட் பண்றான்னா அவன் தன்னை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு தான் ஆகணும். டாக்டர் வந்து என்ன தொடமாட்டேங்க. கோவிட் போது டாக்டர் வந்து நான் பார்த்தமே, நம்ம பல டாக்டர் எவராவது தொட்டு நமக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணாரோ எல்லாம் மூஞ்சில போட்டு கண்ணாடிக்கு அந்த பக்கம் நிப்பார் டாக்டர், நம்ம இந்த பக்கம் நிக்கணும், மைக்கு வழியா வரும், திரும்புங்க, அங்கேருந்தே திரும்புங்க, அங்கேருந்தே நீங்களே வந்து உங்களோட கையை இதுல வச்சு நாடிய சொல்லுங்க, இப்படி சொல்லிட்டு இருந்தார் டாக்டர். ஏன் அவரும் நான் எல்லாரையும் போய் தொடர்றதுன்னு ஆரம்பிச்சாருன்னா அவர் 4 நாள் தான் இருப்பார். அப்புறம் கோவிட்ல கதை முடிஞ்சு போயிடும். அப்போ அவர் தன்னை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு தான் ஆகணும். அதுதான் நமக்கும் நல்லது, எல்லாருக்கும் நல்லது, அவருக்கும் நல்லது. அந்த மாதிரி தான் நம்ம வந்து பார்க்கணுமே ஒழிய மொத்த மடியா இருக்கான் ஆச்சாரமா இருக்கான்றத வந்து மற்ற ரிலீஜியஸ் பீப்புள் வந்து இதை ஒரு பெரிய விஷயமா ஹைலைட் பண்ணிட்டு வைரலா போட்டுட்டு இருக்கானுங்க. பெரியவா வந்து பழத்தை கையில படாம போட்டார், அது என்ன ஏதோ அவர் வந்து தன்னை உயர்ந்தவர் இவங்களெல்லாம் தாழ்ந்தவர்னு நினைச்சிட்டு அதை பண்றதா இவன் ப்ராபகேட் பண்றான். அங்க அந்த எண்ணம் காரணம் கிடையாது. அனுஷ்டானத்தை வந்து மடியாச்சாரமா இருக்கிறது நான் உயர்ந்தவன் நீ தாழ்ந்தவன்ற எண்ணத்தினால மடியாச்சாரம் கிடையாது. அது வந்து ஒரு நியமம். இப்படி இருந்த மந்திரம் பண்றதுக்கு, இந்த ஜபம் பண்றதுக்கு, நம்மளுடைய அந்த மந்திரம் எஃபெக்டிவா இருக்கிறதுக்கு இந்த நியமத்தை சாஸ்திரம் சொல்லியிருக்கு. அதனால நம்ம ஃபாலோ பண்றோம். அது அவனுக்கு புரியல, அதனால துஷ்பிரச்சாரம் பண்றான். புரிஞ்சாலுமே அதை வந்து ஒரு இதுவா எடுத்துக்காம துஷ்பிரச்சாரம் பண்றான். பட் ஆஸ்திக என்ன இருக்கவாளுக்கு நம்ம சொல்லணும் இதுதான் அப்படிங்கிறத நம்ம. ஏன்னா நமக்கே முக்காவாசி பேருக்கு அது தெரியலையே. பிராமணனை திட்டுறான், இவனுக்கு உயர்ந்த ஆளுன்ற எண்ணம் இருக்கிறதுனாலதான் இப்படி பண்றதா இவனே நினைச்சுட்டு அவதூறு பேசுறானுங்க இன்னைக்கு. எனிவே அது ஆட்டம் கான்டெக்ட் இருந்ததுனால சொன்னேன். கோபனீயம் பிரயத்தனேன, ரொம்ப கோபனீயமாக இது வச்சுக்கணும், கோப்பியமாக இருக்க வேண்டிய விஷயம் இது அப்படின்னு. அப்தம் ஜப்தம் இதம் ஸ்தோத்திரம் புத்திரதம் நாத்திர சம்சயா. 1 வருஷம் ஜபம் பண்ணேன்னா நான் சொன்ன மாதிரி லிங்கத்தை விஷயம் பண்ணி பண்ணேன்னா இதுக்கு வந்து நிச்சயமாக பலனை கொடுக்கும்னு பரமேஸ்வரன் சொல்றார். இதி யுக்தவா அந்தர்ததே பாலஹ சோபி சோபி விப்ரஹா கிரகம் கதா. இப்படி சொல்லிட்டு பரமேஸ்வரன் குழந்தையாக வந்த ஈஸ்வரன் அந்தர்தனம் ஆயிடுறார். அந்த பிராமணனும் தன்னுடைய சொகிரகத்துக்கு போயிடுறார் திரும்பின்னு சொல்லி இந்த அத்தியாயம் முடிகிறது. இதி ஸ்காந்தே மகாபுராணே ஏகாஷீதி சாகஸ்ரியாம் சம்ஹிதாயாம் சதுர்த்தே காஷீகண்டே பூர்வார்த்தே
இந்திராக்னி லோக வர்ணனம் நாம தசமோத்தியாய. இந்திராக்னி லோக வர்ணனம்ங்கிற இந்த அத்தியாயம் இதோட பூர்த்தியாருது. இந்த லோக வர்ணனம் மட்டும் கிடையாது, இங்க பரமேஸ்வரன் வரம் கொடுக்கறது எல்லாம் சேர்ந்திருந்த அத்தியாயம். பிரதானமாக லோக வர்ணனத்துல ஆரம்பிக்கிறதுனால இதுக்கு அப்படி பெயர். அடுத்தது ஏகாதசோத்தியாய. வன்னிலோக வர்ணனே விஸ்வானர புத்திராக்கியான வர்ணனம். விஸ்வானர புத்திரனுடைய ஆக்கியானம், எப்படி அக்னியானவர் ஆவிர்வவிக்கிறார், அக்னியாக ஆகிறார்ன்றதுக்கான விஷயங்கள்லாம் இதுல சொல்லப்படுறது. அகஸ்திருவாச்ச, அகஸ்தி சொல்றார் தம் பத்னிட்ட, ஸ்ருணு சுஸ்ரோணி சுபகே வைஸ்வானர சமுத்பவம். வைஸ்வானரனுடைய அக்னியினுடைய உத்பவம் எப்படி ஆச்சுங்கிறத கேளு. சுஸ்ரோணி சுபகே, மங்களத்தை உடையவளாகிய நல்ல ஸ்ரோணியை உடையவளாகிய லோபாமுத்திரையை பார்த்து சொல்றார், நீ இந்த கதையை கேள். புண்ணியசீல சுஷீலாபியாம். இந்த புண்ணியசீலன் சுஷீலன்ற இந்த ரெண்டு கணங்களும் யதோக்தம் சிவசர்மனே, சிவசர்மா கிட்ட எப்படி சொன்னார்கள் அப்படிங்கிறத கேள். அதனால நம்ம இந்த விஷயத்த ஞாபகம் வச்சுக்கணும். அகஸ்தியரும் லோபாமுத்திரையும் வரும்பொழுது, அகஸ்தியர் அந்த யாத்திரை பண்ணிட்டு வரும்பொழுது காசியிலிருந்து கிளம்பியிருக்கார். நம்ம அந்த கதையினுடைய கான்டெக்ஸ்ட திருப்பி ஞாபகப்படுத்திக்கணும். காசியிலிருந்து கிளம்பி விந்திய பர்வதத்தினுடைய கர்வத்தை அடக்கிட்டு காளஹஸ்தி முதலான க்ஷேத்திரங்கள்லாம் பார்த்துட்டு வர்ற வழியில இந்த கதையை சொல்றார். அதுல என்ன, யாருடைய கதை? சிவசர்மனுடைய கதை. இந்த சிவசர்மன் இந்த விஷயங்களை இப்போ சிவசர்மன் எங்க போறான்? சொர்க்காதி லோகங்களை தரிசனம் பண்ணிட்டு போயின்னு இருக்கான். அப்போ சுஷீலன் புண்ணியசீலன் இவா ரெண்டு கணங்கள் விஸ்வானரருடைய கதையை சொல்றது. கதைக்குள்ள கதை அப்படி போயின்னு இருக்கு இல்லையா? சிவசர்மன் கிட்ட புண்ணியசீல சுஷீலர்கள் சொன்னதை கேள் அப்படின்னு அகஸ்தியர் லோபாமுத்திரேட்ட சொல்றார். அத காலேன தத்யோஷித் அந்தர்வத்னி பபூவஹா விதிவத் விஹிதே தேன கர்ப்பாதானாக்கிய கர்மணி. அதனால கர்ப்பாதானத்தை விதிவத்து பண்றார். கொஞ்ச காலத்திற்கு அப்புறம் என்ன, பிரசவம் தரிக்கிறாவள். காலேன தத் யோஷித் அந்தர்வத்னி பபூவஹா. அதனால அவள் கர்ப்பத்தை அடையறார். விஹிதேன கர்ப்பாதானாக்கிய கர்மணி, கர்ப்பாதானம்ன்ற கர்மாவை பண்றார். தத பும்சவனம் தேன ஸ்பந்தனாத் பிராக் விபஸ்சிதா. அதுக்கப்புறம் பும்சவனம்ன்ற ஒரு சம்ஸ்காரத்தை பண்ணி வைக்கிறார். எப்ப பண்றாருன்னா, ஸ்பந்தனாத் பிராக்கு, அந்த கர்ப்பம் நகர ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பும்சவனம் பண்ணணுமா என்ன, அது இங்க சொல்றது இந்த புராணம். அப்புறம் கிருஹ்யோக்த விதினா சம்யக் கிருதம் பும்ஸ்த்வவிருத்தயே. கிருஹ்ய சூக்தத்துல சொல்லியிருக்கிற விதிபடி, வேதத்துல இருக்கிற கிருஹ்ய சூக்தத்துல சொல்லியிருக்கிற விதிபடி அதை பண்றாராம். பும்ஸ்த்வ விவிருத்தையே, அந்த கர்ப்பம் நன்றாக வளரணும் அப்படிங்கிறதுக்காக அத பும்சவனத்தை அப்படிங்கிற சம்ஸ்காரத்தை பண்றார். சீமந்தோதாஷ்டமே மாசி கர்ப்பரூப சமிருத்தி கிருத்து சுகப்பிரசவ சித்தியைச்ச தேனாகாரி கிரியாவிதா. அதுக்கப்புறம் என்னத்தை பண்ணார்னா, சீமந்தோன்னயனம் என்பதாகிய அந்த ஒரு சம்ஸ்காரத்தை அஷ்டமே மாசி 8வது மாசத்துல பண்றார். ஏன்னா கர்ப்பரூப சமிருத்தி கிருத்து, கர்ப்பத்துக்கு சமிருத்தி ஏற்படுத்துறதுக்கு சுத்தியும் பண்றோம். இது எல்லாம் சேர்ந்ததுதான் இந்த விதமான சம்ஸ்காரம். சீமந்தோன்னயனத்தை பண்ணார். சுகப்பிரசவம் ஏற்படணும் அப்படிங்கிறதுக்காகவும், சுகப்பிரசவ சித்தியைச்ச தேன அகாரி கிரியாவிதா, அந்த கர்மாக்களை அவர் பண்றார். குழந்தைக்கு, தாயாருக்கு பண்றார்.
அதாதஹா சஹா சுதாராசு தாராதிபவரானனஹ கேந்திரே குரௌ சுபே லக்னே சுக்ரஹேஷு அயுகேஷு ச அரிஷ்டம் தீபயன் தீப்தியா சர்வாரிஷ்ட விநாசகிருத் தனயோ நாம தஸ்யாம் து சுசிஷ்மத்யாம் பபூவஹ சத்யஹ சமஸ்த சுகதோ பூர்புவஸ்வர் நிவாசினாம் கந்தவாஹ கந்தவாஹ திக்வதூ முகவாசனாஹ. இப்படி பண்ணதுக்கு அப்புறம் ஒரு நல்ல காலத்துல சுதராசு தாராதிபவரானனஹா, தாராதிபதினா தார நட்சத்திரங்களுடைய அதிபதியாக இருக்கிறவன் யாரு? சந்திரன். சந்திரனுடைய ஆனனம், சந்திரனை போன்ற முகத்தை உடைய அப்படின்னு அர்த்தம். சந்திரனை போன்ற முகத்தை உடைய, ஒளி வீசுகின்ற, குளிர்ச்சியை தருகின்ற ஒரு குழந்தையானது உற்பத்தி ஆகிறது, பிறக்கிறது சுஜிஷ்மதிக்கு. அதனால கேந்திரே குரு, குரு கேந்திரத்துல இருக்கார். என்ன அதாவது கேந்திரம் தான் 4வது 7வது 10வது வீட்டுல குரு இருக்கிற காலத்துல, சுபே லக்னே நல்ல லக்னம் இருக்கிற நேரத்துல, சுக்ரஹேஷு யுகேஷு அயுகேஷு நல்ல எல்லா கிரகங்களும் தன்னுடைய நல்ல எந்தெந்த இடத்துல இருக்கணுமோ அந்த இடத்துல இருக்கும் பொழுது இந்த புத்திரன் தோன்றானா, குழந்தை அவனுடைய ஆவிர்பவனம் ஏற்படுறது அப்படின்னு. அரிஷ்டம் தீபயன்னே எல்லாத்தையும் பிரகாசிச்சுண்டு, தீப்தியா சர்வாரிஷ்ட நிவாசகிருத்து விநாசகிருத்து தன்னுடைய ஒளியினால எல்லா அரிஷ்டங்களையும் நீக்கக்கூடியது, பாபத்தையும் நீக்கக்கூடியது, தீமைகளையும் நாசம் பண்ணக்கூடியதாக. தனையோ நாமதா நாமதஸ்யாம் து சுசிஸ்மத்யாம் பபூவஹா. அதனால அந்த சுசிஸ்மதிக்கு இப்பேற்பட்ட ஒரு புத்திரனுடைய பிரசாதம் ஏற்படுறது. சத்ய சமஸ்த சுகதோ, ஏன்னா பரமேஸ்வரனேனா ஆவிர்வவிக்கிறார் குழந்தையாக. அதனால எல்லாருக்கும் ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியதாக ஒரு குழந்தை. சத்யா சமஸ்த சுகதா, எல்லாருக்கும் சுகத்தை கொடுக்கிறார். பூர்புவஸ்வர் நிவாசினாம், பூலோகம் புவர்லோகம் சுவர்லோகத்துல வசிக்கக்கூடிய எல்லாருக்கும் ஆனந்தத்தை கொடுக்கிற குழந்தையாக தோன்றார். கந்தவாகா கந்தவாகா திக்வதூ முக வாசனாகா. அதனால எல்லா இடத்திற்கும் வாசனையத்தை ஏற்படுத்திண்டு அந்த குழந்தை உற்பத்தி ஆன உடனே எல்லா இடத்துலயும் சுகந்தம் வீசறதான். அது மட்டும் இல்ல, எல்லா இடத்துலயும் மேகங்கள் வர்ஷிக்கிறதாம். இஷ்டகந்த பிரசூனௌ கர்வ வருஷுஸ்தே கனாகனாகா. வாசனையோடு இருக்கக்கூடிய மழைய மேகங்கள்லாம் வருஷிக்கிறதாம். தேவதுந்துபயோஹோ நேதுஹு பிரசேது சர்வதோ திஷா. எல்லா இடத்துலயும் திவ்யமான துந்துபி நாதங்கள்லாம் சப்திக்கிறதா. எல்லா திசைகளும் எல்லா திக்குகளும் பிரகாசிக்கிறதா. பரிதஹா சரிதஹா ஸ்வச்சா பூதானாம் மானசை சஹா. சுத்தி இருக்கக்கூடிய புத்தி, மனுஷர்களுடைய புத்தியும் நதிகளும் ஸ்வச்சமாயிடுதான். பரிதஹா சரிதஹா ஸ்வச்சா. சரிதஹானா சரித்துனா நதிகள், ஸ்வச்சமாகிறது. பூதானாம் மனசை சஹா, மனுஷர்கள் எல்லா விதமான ஜந்துக்களினுடைய மனசும் சுத்தமாச்சான். அதே சமயத்துல தமஹா அதாமியது து நிதராம் ரஜோபி விரஜோ பவத்து அப்படின்னு. என்ன தமஹா அதாமியத அதாமியத், இருட்டு எல்லாம் குறைஞ்சு போயிடுதான். என்ன அங்க சுத்தி எங்கேயும் இருட்டு இல்ல, பிரகாசிக்கிறது. ஏன்னா இந்த குழந்தையினுடைய பிரகாசம் அக்னினா ஆவிர்வவிச்சிருக்கார். அதனால இருக்கிற இருட்டெல்லாம் போயிடுதான். ரஜோபி நிரஜோ பவத்து, தூசி அழுக்கு எல்லாமே இது ரஜஸ்தன்மை இல்லாம போயிடுதான். அழுக்கும் இல்லாம சுத்தியா எடுத்து, இருட்டும் இல்லாம போயிடுத்து.
ஏன்னா பகவானுடைய தோற்றம் ஏற்பட்டதுனால சத்வா சத்வசமாயுக்தா வசுதா ஆசீத் சுபா ததா. என்ன சத்வா சத்வசமாயுக்தா, எல்லா மிருகங்கள் எல்லாம் சத்வ புத்தியோடு ஆயிடுதான், எல்லாம் சாந்தத்தை அடையிறதுன்னு அர்த்தம். சில மகான்களுடைய சந்நிதி ஏற்படும் பொழுதே ஒரு சாந்தி ஏற்படுறது. அது மாதிரி இந்த மாதிரி தோற்றங்கள் குழந்தை பகவானே குழந்தையாக வரும் பொழுது பூமியிலனா ஆவிர் பவிச்சிருக்கார் அப்படிங்கிற பொழுது பூமியில அந்த சாந்தி அவரோட கூட வருது. அதுதான் இங்க சொல்லப்படுறது. வசுதா ஆசீத் சுபா, சுப நல தன்மையை அடையிறது வசுதா. கல்யாணி சர்வதோவாணி, கல்யாணி சர்வதோவாணி பிராணின பிரீணயந்திய பூத்து. எல்லாருடைய வார்த்தைகள் எல்லாருடைய நடத்தைகள் எல்லாம் மனசுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறதாக மாறிடுது. ஏன்னா அந்த சந்தர்ப்பத்துல பகவானோட ஆவிர்வவிக்கின்ற சந்தர்ப்பத்துல எல்லாம் மங்களகரமாக திலோத்தமோர்வஷி ரம்பா பிரபா வித்யுத் பிரபா சுபா. இந்த மாதிரி தேவ கன்னிகைகள்லாம் அங்க வந்துடுறாளாம். யாருன்னா திலோத்தமா, ஊர்வசி, ரம்பா, வித்யுத் பிரபா, சுபா, சுபத்தை கொடுக்கக்கூடியதாகி வாழலாம். அது மட்டும் இல்ல, சுமங்கலா, சுபலாபா, சுஷீலா, ஆட்யா, வராங்கனாக பேர்பட்ட திவ்ய ஸ்திரீகள் எப்படி வரான்னா கொனக்கங்கண பாத்திராணி, கையில கங்கணங்கள் ஒலிக்க பாத்திரத்தை எடுத்துட்டு கிருத்வா கரதலே முதா, சந்தோஷத்தோடு கையில பாத்திரங்கள் எடுத்துட்டு வராலாம் தேவகன்னிகைகள்லாம். முக்த முக்தா பலாட்யானி, முக்தம்னா முத்து, முத்துக்கள் பதிச்சிருக்கின்ற பாத்திரங்களோடு வராலாம். யக்ஷ கர்தம வந்திச்சா, யக்ஷ கர்தமத்தோடு கூட இருக்கக்கூடிய அர்த்தம். யக்ஷ கர்தமம்னா ஒரு விதமான சுகந்தத்தோடு இருக்கிற ஜலம். அதை அதையும் கையில தூக்கிண்டு வரா. வஜ்ர வைடூரிய தீபானி, வஜ்ர வைடூரியங்கள்லாம் இருக்கக்கூடிய தீபங்கள். ஹரித்ராலேபனானிச்சா, சந்தனத்தை பூசின்னு இருக்க சந்தனம் முதலானவைகளோடு கூடிய என்ன காருத்மதைக ரூபாணி சங்கசுக்தி ததீனிச்சா. அதை தவிர மேற சங்கங்கள் முதலான சப்தம் ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள்லாம் எடுத்துட்டு வராலாம். பத்மராக பிரச்சாலாக்கிய ரத்ன குங்குமவந்திச்சா, கோமேத புஷ்ப ராகேந்திர நீலசன் மால்யபாஞ்சிச்சா, வித்யாதர்யஸ்ச கிண்ணர்யः ததா அமர்யः சகஸ்ரஷः சாமர விரக்ரஸ்தாம்ர தாக்ர மங்கள திரவியபாணயா. இப்படி பலவிதமான மங்களமான விஷயங்களை ஏந்தி கொண்டு இவாள்லாம் வரா அப்படின்னு இங்க சொல்லிட்டு போறது புராணம். ஏன்னா பகவானோட ஆவிர்பவனம் ஏற்படும் பொழுது பகவான் மட்டும் இல்லையே, தேவதைகள்ல முக்கியமாக இருக்கக்கூடியது அக்னி பகவான். அக்னிமீலே புரோஹிதம் யஜ்ஞஸ்யான்னு அக்னி தானே முன்னாடி போறார். அக்னி வழியாக தானே தேவதைகள்லாம் சாப்பாடு சாப்பிட போறது. அப்போ இந்த தேவலோகத்துல இருக்கிறவா எல்லாரும் சுவாபாவிகமாக அக்னியனுடைய ஜென்மா ஏற்படும் பொழுது சந்தோஷத்தை அடைஞ்சு எல்லாம் பூலோகத்துக்கு அந்த எல்லாம் ஒரு நல்ல காரியம் நடக்கும்போது போய் கலந்துக்கணும். நம்ம விட்னஸ் பண்ணணும்னு இருக்கு, சாட்சி பண்ணணும். அது எதுக்கு போகணும்னு யோசிக்கப்படாது. எங்க நம்ம பக்கத்துல ஒரு நல்ல காரியம் நடந்தாலும் ஒரு கும்பாபிஷேகம் நடக்கிறதா போகணும். இப்ப பார்த்தா சில முக்காவாசி நம்ம தமிழ்நாட்டுல பார்த்தோம்னா மற்ற ஹித்ராலாம் எல்லாரும் இந்த மாதிரி நல்ல விஷயம் நடக்கும் பொழுது ஒரு சடங்காகவாக அவ பார்ட்டிசிபேட் பண்றதுங்கிறது இன்னைக்கும் இருக்கு. இதுல விப்ராள்லான்னா இதை ரொம்ப விட்டுட்டோம். நம்ம நல்ல விஷயங்கள் நடக்கும்போது அது சாட்சிக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம். எங்க இருந்தாலும் வந்துடணும். நம்ம ஊர்ல ஒரு கும்பாபிஷேகம் நடக்கிறது, ஒரு நல்ல காரியம் நடக்கிறதுனா அவ இருக்கணும். அங்க அது இருக்கிறது கிடையாது. என்ன போவா பார்த்துக்கிட்டோம், இல்லை எதுக்கு போகணும். ஒரு பெரியவா வரா, நம்ம கிராமத்துக்கு வரா, கிராமத்தையே விட்டாச்சு. இப்போ யாரும் ஒன்றும்
ஒன்றும் கிடையாது, எதுவும் இல்லாமல் போயிடுத்து. இருக்கிறவா சொல்றேன், அதெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கணுங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். அதனாலதான் இங்க தேவதைகள் தேவகன்னிகைகள் எல்லாரும் அங்க வந்து ரான்னு காண்பிக்கிறது புராணம். அதுல இருந்து நம்ம கத்துக்கணும் என்ன பண்ணணும்ட்டு. நல்ல விஷயம் நடக்கும்போது இருக்கணும். காஞ்சி மடத்துல புதுசா வந்து இப்போ ஆச்சாரியால் பட்டம் ஸ்வீகாரம் பண்றான்னா அந்த மட்டத்தினுடைய அனுயாயியா இருக்கிறவா எப்படி பிரயத்தனம் பட்டாது அங்க வரணும் இல்லையோ. எங்க வந்தோம் எல்லாரும் உட்காந்து டிவியில பாக்குறோம், இல்ல அப்புறம் யூடியூப்ல வீடியோ பாக்குறோமே ஒழிய நேரடியா அங்க இருக்கணுங்கிற ஒரு பாவமே இல்லை. நேரடியா அதை வந்து சாட்சிக்கணும். என்ன கூட்டம் இருந்தா என்ன போகணுங்கிற எண்ணம் இருக்கணும் இல்லையோ. அது இல்லாட்டி என்ன பிரயோஜனம். அதனால வந்து இங்க அவள்லாம் வரா, ஏன்னா அந்த குழந்தை வந்து தோன்றிருக்கு, அதை பாக்குறதுக்காக வரான்னு சொல்லிட்டு வருது. அது நம்ம மேல பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.